ஆல் இண்டியா ரேடியோ. நேயர்கள் இப்போது வடலூர் வள்ளலார் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் KP அறிவானந்தம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் எம். ராஜேந்திரன், KRS குமார், D. பாலசுந்தரம், B. கிருஷ்ணமூர்த்தி, AK ஹுசைன், எம். சண்முகம், G. உதயகுமார், S. ஜெயந்தி, P. லக்ஷ்மி, C. கற்பகம், K. பிரகாஷ், EMS முரளி, சாய் ஸ்ரீனிவாசன், P. த்விஜேஷ் ஆகியோர். இசை CH ஈஸ்வர் ராவ். தொகுப்பு T. சுஜின் குமார். அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா. வடலூர் வள்ளலார் நாடகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஆஹா, அருமை அருமை. யசமா, நீங்க இந்த பாடலை பாடுவதை கேட்கிற போதெல்லாம் உடம்பெல்லாம் புண்ணு அரிக்குது, மனசெல்லாம் உருகுது. இருக்காதா பின்ன? வேலா, நீ இந்த பண்ணையாரோட மாட்டு வண்டியை ஓட்டுறவனாயிருந்தோம் இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் மெய்மறந்து போறத நான் கவனிச்சிருக்கேன். இத யார் பாடிய பாடல்னு உனக்கு தெரியுமா? வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள்னு நீங்க சொல்லி இருக்கீங்களே. அவர் வரலாறு உனக்கு தெரியுமா? சொல்லுங்க சமா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்றேன் கேளு. சிதம்பரத்துக்கு வடமேற்க இருக்கிற மருதூருங்கிற கிராமத்துல ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மாவுக்கும் 5வது குழந்தையா பிறந்தவர் தான் ராமலிங்கம். இளம் வயசிலேயே பெற்றோரை இழந்து விட்ட அவரு சென்னையில 7 கிணறு தெருவில் வாழ்ந்த தனது மூத்த அண்ணன் சபாபதி வீட்டுல வளர்ந்தாரு. சபாபதியோட மனைவி பாப்பாத்தி அம்மாள் ராமலிங்கத்தை தன்னோட பிள்ளையாவே நினைச்சு பாசம் காட்டினாங்க. சபாபதி புராண பிரசங்கம் செய்யக்கூடியவர். ஒரு நாள் பெரிய புராணம் தொடங்குறதுக்கு போக வேண்டிய நேரத்துல அவர் போக முடியாத நிலை ஏற்பட்டது. என்னாச்சு? அதையும் சொல்றேன் கேளு. பாப்பாத்தி, சொல்லுங்க சுவாமி. நாம மருதூர்ல இருந்து சென்னைக்கு வந்து இந்த 7 கிணறு தெருவில் வசிக்க தொடங்கினதுல இருந்து புராண பிரசங்கம் செய்யறது மூலமா தான் வருவாய் வருது, வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதான் சுவாமி. மருதூர் சபாபதி பிள்ளை இன்னைக்கு உரையாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா எங்க இருந்தாலும் தேடிக்கிட்டு வர்றவங்க உண்டு. அடுத்து வேற எங்க பேச போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு போறவங்களும் உண்டு. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பல நேரத்துல நானே பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேனே. முத்தியாலுப்பேட்டை சோமு செட்டியார் தொடர்ந்து நமக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய இருந்து பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அழைச்சிக்கிட்டு போறதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம படுக்கையை விட்டு கூட எழுந்துக்க முடியாம இருக்கீங்களே, அதை பார்த்துட்டு தானே வாசத்தின்னைக்கு போய் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால தான் நாள் குறிச்சு தொடக்க விழாவுக்கும் ஏற்பாடு செஞ்சாரு. இன்னைக்கு பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சே
இப்ப என்ன செய்யறதுன்னே புரியலையே. ஆ, நான் ஒன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? சொல்லு, அது கேட்கக்கூடியதா இருந்தா கேட்கறேன். நம்ம ராமலிங்கத்தை அனுப்பி வைக்கலாமே. என்ன பெரிய புராண பிரசங்கத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு சின்ன பிள்ளையான ராமலிங்கத்தை அனுப்புறதா? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் ஏன் என்ன தப்பு? ராமலிங்கம் உங்க தம்பி தானே? ஓரிரு முறை உங்க பிரசங்கம் செய்யும் போது பக்கத்துல இருந்தே பாத்திருக்கானே. ஆனா அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா சரியாவே போறதில்லை. ஆசிரியரால விடை சொல்லவே முடியாத கேள்விகளை கேட்டு சங்கடப்படுத்தலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் அவனை வீட்டை விட்டே துரத்த வேண்டி வந்துச்சு. அதை மறந்துட்டியா? அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கற நாள்ல அவன் இல்லையேன்னு வருத்தப்பட்டீங்க. நான் அவன் விருப்பப்பட்ட மாதிரி மாடி அறையிலேருந்து கத்துக்கட்டும்னு சொன்னத நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அவனும் முருகனை குருவா பாவிச்சு வேதங்களை கத்துக்கிறான். என்னவோ நீ செய்யறது எந்த அளவுக்கு பொருத்தம்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப இருக்கிற நிலையில அதை தவிர வேற வழியும் தெரியல. அவன் போய் பிரசங்கம் ஒன்னும் செய்ய போறது இல்ல. 1-2 பாடல் பாடிட்டு வரட்டுமே. அப்புறம் உங்க உடம்பு சரியான பிறகு நீங்களே போய் பிரசங்கம் செய்யுங்க. அதுவும் சரிதான். ராமலிங்கம், இங்க வா. சொல்லுங்க அண்ணா. நாங்க பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் கேட்ட இல்ல? சோமு செட்டியார் வீட்டுக்கு போறியா? நீங்க சொன்னா போகிறேன். பெரிய புராணம் தொடங்கறதுக்கு குறிச்ச நாள் தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை அனுப்புறேன். நீ போய் ஒரே ஒரு பாடல் சொல்லி தொடங்கி வச்சுட்டா போதும். செய்வியா? செய்கிறேன் அண்ணா. இதோ பார், செட்டியார் பெரும் செல்வந்தர் மட்டும் இல்ல, சிறந்த பண்பாளர், உயர்ந்த பக்திமான். அவர்கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கணும், தெரியுதா? ஆகட்டும் அண்ணா. பாப்பாச்சி, நீயே இவனை என்னை கூப்பிட வந்தவங்க கிட்ட கொண்டு போய் விவரத்தை சொல்லி அவங்க கூட அனுப்பி வை. சரிங்க, அப்படியே செய்யறேன். வாங்க வாங்க, சபாபதி பிள்ளையின் வருகைக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒரு சின்ன பையனை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே. ஐயா, என் பெயர் ராமலிங்கம், அவருடைய தம்பி. ஓ, சபாபதி பிள்ளை வரவில்லையா? அவருக்கு உடம்பு சரியில்லை. கட்டிலிருந்து எழுந்து நிற்க கூட முடியாமல் தடுமாறுகிறார். இன்று நீங்கள் பெரிய புராணத்தை தொடங்க குறித்த நாள் தவறிவிடக் கூடாதென்று ஓரிரு பாடல்களை சொல்லி தொடங்கி வைக்கும்படி என்னை அனுப்பினார். இன்னும் சில நொடிகள்ல பிரசங்கத்தை ஆரம்பிச்சாகணும். இந்த நிலையில நம்ம வேற எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. ராமலிங்கம், நீ இதுக்கு முன்னால பிரசங்கம் செஞ்சிருக்கியா? இல்லை ஐயா, இன்றுதான் பேச போகிறேன். அவைய பார்த்தே இல்ல, சுமாரா 50 பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் கற்றறிந்த சான்றோர்கள். அவர்களை கண்டு பயந்து விட மாட்டேயே. பதட்டம் இல்லாம பேசவே இல்ல. உங்கள் ஆசையால் அதை நிறைவேற்றுவேன் ஐயா. பணிவான பிள்ளையா தான் இருக்க. தோ அந்த மேடையில போய் உட்காந்துக்க. அவையோர்களே, சபாபதிக்கு உடல் நலம் சரியாக இல்லாத காரணத்தினால அவரு தன்னோட தம்பியை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த பிள்ளை 2 பாடல்களை சொல்லி பெரிய புராணத்தை தொடங்கி வைப்பார். தம்பி, பாட்ட பாடுப்பா. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆன்றோர் பெருமக்களே, தெய்வ சேக்கிடார் அம்பலத்தரசன் முன் என்று வேண்டிய போது அந்த ஆடலரசனே எடுத்து தந்த முதலடி உலகெல்லாம் என்பதாகும். எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன என்பதையே அந்த முதலடி எடுத்து காட்டுகிறது. சேக்கிடார் பெருமான் இந்த முதற்பாடலிலேயே இறைவனின் 3 நிலைகளை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை பற்றி கொண்டுள்ளன. இந்த மும்மலமும் கொண்டவர்களுக்கு
இறைவன் உலகெல்லாம் ஓதற்கரியவனாக இருக்கிறான். அதாவது பலர் கையில் இருக்கிறான். மும்மலத்தில் மாயாமலம் நீக்கியவர்களுக்கு நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக நேரில் தோன்றுகிறான். அதாவது முன்னிலைக்கு வந்து விடுகிறான். அடுத்து கண்மமலம் நீங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு அருட்பெரும் சோதியாக அவர்கள் இதயமாகிய அம்பலத்தில் வந்து இணைந்து விடுகிறான். இதைத்தான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் என்கிறார் சேக்கிரார் பெருமாள். இப்படி இதயத்தாமரையில் மலர்கின்ற மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம். ஆஹா, கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது யசமா. அப்படி சொல்லு. ஆமா, இப்ப நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? சுவாமிகள் இன்னைக்கு வடலூர்ல இருக்கிற சத்திய தர்மசாலையில பிரசங்க செய்ய போறாரு. அத கேட்கறதுக்காக தான் அவசரமா புறப்பட்டீங்க. அது தெரிஞ்சிருந்தோம் வண்டியை இவ்வளவு மெதுவா ஓட்டுறிய வேலா? இல்லைங்க சமா, வண்டி வழக்கமான வேகத்துல தான் போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இது போதாது, இன்னும் வேகமா தட்டி ஓட்டு. ஆகட்டுங்க. ஹை, 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 போ, போ. யசமா, அதுக்கப்புறம் ராமலிங்க சுவாமிகள் என்ன செய்தாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன் வேலா, அவரோட வரலாறு முழுசையும் ஒரே நாள்ல சொல்லிட முடியாது. இருந்தாலும் சில நிகழ்ச்சிகளை சொல்றேன் கேளு. சுவாமிகள் திருவொற்றியூருக்கு போய் சில காலம் அங்க இருந்து அங்க இருக்கிற கோவில்ல தியாகராசரையும் வடிவாம்பிகையையும் பாடினாரு. அப்பப்ப கந்தகோட்டத்துக்கு போய் தெய்வமணி மாலை முருகன் மேல பாடினாரு. ஒரு நாள் ராத்திரி உணவு சாப்பிடாம அவர் படுத்துக்கிட்ட போது அந்த அம்பிகையே, அதாவது வடிவாம்பிகையே அர்ச்சகர் வடிவத்துல வந்து உணவு தந்தாங்க. ஆஹா, எவ்வளவு அற்புதம்! இதுக்கே இப்படி சொல்றிய? அவர் கருங்குழிங்கிற ஊர்ல போய் வேங்கட ரெட்டியார் வீட்டுல தங்கி கவிதைகள் இயற்றி கொண்டிருந்த நாள்ல நடந்ததை கேட்டா என்ன சொல்லுவ தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சு? சொல்றேன், அதையும் கேளு. எண்ணெய்க்கு பதிலா தண்ணிய ஊத்தி ஊத்தி விளக்க எரிய செஞ்சு ராத்திரி எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் தான் அது எண்ணெய் இல்ல தண்ணி தான்னு தெரிஞ்சது. தன்னை தேடி வந்த பலரோட நோய்களை திருநீரு தந்தே தீர்த்து வச்சாரு. வேட்டவலன் ஜமீன்தாரோட மூத்த மனைவிய பிடிச்சிருந்த பிரம்மராட்சசனை தன்னோட பார்வையாலேயே விரட்டினார். இளைய மனைவிக்கு இருந்த மகோதரத்தை திருநீரு கொடுத்து தீர்த்து வச்சாருன்னா பாத்துக்கியா? யசமா, நீங்க சொல்றத கேட்க கேட்க உடனே போய் சுவாமியை பார்க்கணும்னு தோணுது. அதுக்கு நீ வண்டியை இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? வேகம் பத்தாது, தட்டி ஓட்டு. வழக்கத்தை விட வேகமா தான் யசமா போய்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, இது போதாது, இன்னும் வேகமா ஓட்டணும். மாட்டை நல்லா அடிச்சு ஓட்டு. ஆகட்டும் யசமா. ஹே, ஹே. அப்படி ஓட்டு. அமைதியாக இருங்கள். அருள் பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் பேச இருக்கிறார். அன்பர்களே, வடலூரை நாடி வருவோர்க்கெல்லாம் வயிறார உணவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்திய தர்ம சாலையை உருவாக்க விரும்பினேன். அன்பர்கள் பலரது ஆதரவால் அது நிறைவேறிவிட்டது. அணையா அடுப்பு தொடர்ந்து எரிந்து அனைவருக்கும் உணவளிக்கிறது. ஆனால் இது மட்டும் போதுமா? அறிவு பசியை நீக்க ஓர் இடம் வேண்டாமா? அதற்காகவே சத்திய ஞான சபையை உருவாக்க விரும்பினேன். அதுவும் உங்கள் அனைவரின் ஆதரவோடும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவரை தர்மசாலையில் அமர்ந்தே பிரசங்கம் செய்ய வேண்டும் என அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவ்வப்போது உரையாற்றுகிறேன். இன்று நாம் அருள் நெறி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை காண்போம். கடவுளின் திருவருளை நாம் எவ்வாறு பெற முடியும்? அருள் நெறி ஒன்றினால்தான் பெற முடியும். அதனால்தான் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர் பெருமான். அருளுக்கு முதல் அடையாளம் என்ன? ஜீவகாருண்யம். எந்த உயிருக்கும் எத்தகைய தீங்கும் செய்யாமல் இருப்பதே
ஜீவகாருண்யம், அதுவே புண்ணியம். ஜீவன்களை துன்புறுத்துபவன் பாவத்தை அடைகிறான். புண்ணிய செயல் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கு சங்கடமாய் இருந்தாலும் பின்னர் சுகத்தை தரும். பாவச் செயல் என்பது ஆரம்பத்தில் சுகமாய் இருப்பது போல் தோன்றினாலும் பின்னர் துன்பத்தை தரும். வணங்குகிறேன் சுவாமி, வணங்குகிறேன். வாருங்கள் பண்ணையாரே, தாங்கள் தாசில்தாராகி விட்டீர்கள் என கேட்டு மகிழ்கிறேன். அது சரி, ஏன் இந்த பரபரப்பு? எதனால் இவ்வளவு பதட்டத்தோடு காணப்படுகிறீர்கள்? சுவாமி, மன்னியுங்கள் சுவாமி. தாங்கள் இன்று இங்கு உரையாற்றப் போகிறீர்கள் என்பதை அறிந்து எவ்வளவோ விரைவாக புறப்பட முயன்றும் உரிய நேரத்தில் வர இயலவில்லை. அதனால் காளைகளை விரட்டி வண்டியை வேகமாக ஓட்டச் செய்து வேகமாக விரைந்து வந்தேன். அதனால் ஏற்பட்ட படபடப்பு தான் இது. அப்படியா? சற்று அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சில நொடிகள் தாமதித்தே என் பிரசங்கத்தை தொடர்கிறேன். அன்பர்களே, அவரவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் அப்படியே இருங்கள். நான் சில நொடிகளில் திரும்பி வருகிறேன். சுவாமிகள் சென்று நேரமாகிறதே. இவ்வளவு நேரம் அவர் தாமதித்ததில்லையே. எங்கு சென்றார்? ஏன் சென்றார்? அன்பர்களே, சுவாமிகள் பண்ணையார் வந்த மாட்டு வண்டியின் அருகே நின்று அந்த காளைகளை தழுவியபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஆ, வாருங்கள், அருகில் நெருங்காமல் சற்று விலகி நின்று பார்ப்போம். என் அன்பு செல்வங்களே, என் அருமை காளைகளே, உங்கள் கண்களில் கண்ணீர் வடிந்திருக்கிறது, வாயில் நுரை தள்ளி இருக்கிறது, உங்கள் உடம்பில் சிகப்பு கோடுகள் தெரிகின்றன. இவை உங்களை சாட்டையால் அடித்ததால் ஏற்பட்ட அடையாளங்கள் அல்லவா? உலகில் வாழும் நாற்கால் விலங்குகளில் புனிதமானவர்கள் நீங்கள். சிவபெருமானை துதிப்பவர்கள் அணிந்து கொள்ளும் திருநீற்றுக்கான கோசலம், வீட்டை சுத்தப்படுத்தும் கோமயம் ஆகியவற்றை தருகின்றவர் நீங்கள். இத்தகைய உங்களை இப்படி துன்புறுத்தி வேகமாக ஓட்டிக்கொண்டு வரும்படியான சூழல் என்னால் அல்லவா ஏற்பட்டது? நீங்கள் துன்புறுத்தப்பட்ட பாவத்தில் எனக்கும் பங்குண்டல்லவா? இல்லை சுவாமிகளே, இல்லை இல்லை இல்லை. இதனால் ஏற்பட்ட பாவம் முழுவதும் என்னை சேர்ந்ததுதான் சுவாமிகள். தாங்கள் பிரசங்கம் செய்வதை நிறுத்திவிட்டு வந்து இந்த காளைகளை கண்டு கண்ணீர் விடுகிறீர்கள் என்றால் இதற்கு காரணமாக அமைந்தவன் நான் தான் சுவாமி, நான் தான். ஜீவகாருண்யத்தின் பெருமை பற்றி நீங்கள் பேசுவதை பலமுறை கேட்டும் அதை கடைபிடிக்க தவறிவிட்ட இந்த கடையேனை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். எங்களுடன் வந்து பிரசங்கத்தை தொடருங்கள் சுவாமி, பிரசங்கத்தை தொடருங்கள். அப்படியே ஆகட்டும். பண்ணையாரே, பண்ணையாரே, தொழுவூர் வேலாயுதனாரும் கந்தசாமியுமா? நீங்கள் இருவரும் வந்ததை நான் கவனிக்கவில்லை. அடடா, ஏன் இந்த படபடப்பு? எதற்கு இந்த பதட்டம்? என்ன இருந்தாலும் தாங்கள் தாசில்தார் அல்லவா? அதெல்லாம் ஊரில் இருக்கும்போதுதான். இங்கு வந்துவிட்டால் சுவாமிகளின் தொண்டர்களில் ஒருவன், உங்களை பின்பற்றுபவன். இருக்கட்டும். நீங்கள் ஏன் பிரம்மை பிடித்தவர் போல் அமர்ந்திருக்கிறீர்கள்? கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகிறதே, என்னவாயிற்று? அது சுவாமிகளின் மனம் கலங்கும்படியான ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே, அதை நினைத்துத்தான் கலங்குகிறேன். நீங்கள் உங்கள் காளைகளை கண்டு சுவாமிகள் கண்ணீர் வடித்ததை தான் பார்த்திருக்கிறீர்கள். நாங்களோ அவர் அருகிலேயே இருப்பதால் அவரது கருணை உள்ளம் எதை கண்டெல்லாம் கலங்குகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். எவராவது நிறைய ஆடுகளையோ கோழிகளையோ ஓட்டிக்கொண்டு போவதை பார்த்தால் அவர் கண்களில் கண்ணீர் வரும். எங்கோ இவற்றை பலி கொடுக்க கொண்டு செல்கிறார்களே என்று
எவரேனும் வலைகளை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்தால் கலங்குவார். எத்தனை மீன்கள் இவற்றில் சிக்கி பலியாகப் போகின்றதோ என்று. ஆஹா ஆஹா, சுவாமிகள் கடைபிடிக்கும் ஜீவகாருண்யத்திற்கு இதைவிட வேறென்ன வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, சென்னை 7 கிணறு தெருவுக்கு பக்கத்தில் வீராசாமி பிள்ளைத்தெரு என்று ஒன்று இருக்கிறது. அங்கிருக்கும் கோயிலில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு துலுக்கானத்தம்மன் என்று பெயர். அங்கு ஆடுகளையும் கோழிகளையும் பலி கொடுப்பது வழக்கம். அட அட கொடுமையே! அப்பொழுது சுவாமிகள் வடிவுடையம்மன் மேல் நிறைய பாடல்கள் பாடியதை அறிந்த சில அன்பர்கள் துலுக்கானத்தம்மன் மீது பாடல் பாடும்படி வேண்டினர். சுவாமிகள் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அது என்ன நிபந்தனை? இனிமேல் அம்மனுக்கு உயிர் பலி கொடுப்பதில்லை என்று வாக்கு கொடுங்கள் என்றார். அவர்கள் அம்மன் கோபித்துக் கொள்வாளே என்றார்கள். அவரோ எந்த தாயாவது தன் பிள்ளைகளை பலி தரும்படி கேட்பாளா என்று கேட்டார். அவர்கள் இனி பலி தரமாட்டோம் என்றார்கள். உடனே அம்மன் மீது பாடினார். அதற்கு துலுக்கானத்தம்மன் பஞ்சரத்னம் என்று பெயர். ஏன், வேட்டவலம் ஜமீன்தார் மாளிகையில் நடந்தது உங்களுக்கு தெரிந்திருக்குமே. அவரது மூத்த மனைவியை பிரம்மராட்சசன் பற்றி இருந்தார். இளைய மனைவிக்கு மகோதரம் என்ற நோய். இரண்டையும் சுவாமிகள் தீர்த்து வைத்தார். இதற்கு நன்றியாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஜமீன்தார். உங்கள் ஜமீன் குடும்பத்திற்கு சொந்தமான காளி கோயிலில் ஆடுகளும் கோழிகளும் பலி கொடுத்து வழிபடுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த உயிர் பலியை நிறுத்துங்கள், அதுவே நீங்கள் எனக்கு காட்டும் நன்றி என்றார். ஜமீன்தார் அந்த கணமே ஏற்று இனி புலால் உண்ண மாட்டோம் என்று வாக்களித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே, வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டுலம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளால் நெஞ்சு இளைத்தவர் தமைக்கண்டு இளைத்தேன். இதுதான் அந்த பாடல். தொழுவுறாரே தொழுவுறாரே, வாருங்கள். தொழுவூர் வேலாயுதம் அவர்களே, இன்று ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. அதை பற்றி தாங்கள் அறிவீர்களா? என்ன சொல்கிறீர்கள் கந்தசாமி? என்ன விபரீதம்? யாருக்கு நேர்ந்தது? யாரும் அதை பற்றி என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே. நம் சுவாமிகள் விஷயத்தில்தான் அத்தகைய விபரீதம் நேர்ந்திருக்கிறது. ஆனால் அவரோ அதை பெரிதுபடுத்த வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். என்ன நடந்தது என்பதை தாங்கள் இன்னும் கூறவில்லையே கந்தசாமி அவர்களே. நம் சுவாமிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இது விபரீதமான செய்திதான். எறும்புக்கு கூட தீங்கு செய்ய நினைக்காத நம் சுவாமிகள் மீது வழக்கா? அவர் என்ன செய்தார் என்று அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள்? அதை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் கடவுள் மறுப்பாளர். அவர் பாடியவைகளை அருட்பாய் என்று சொல்லக்கூடாது, அவை யாவும் மருட்பாய் என அறிவிக்க வேண்டும் என வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன இது? சிறு வயதிலேயே திருமுருகனை கண்ணாடியில் பார்த்து குருவருள் பெற்றவர், வடிவாம்பிகையே அர்ச்சகர் வடிவில் உணவு கொண்டு வர ஞான அமுதம் உண்டவர், திருநீறு தந்தே பலரது நோயை தீர்த்து வைப்பவர் கடவுள் மறுப்பாளரா? ஏன் இப்படி சொல்கிறார்கள்? தொழுவுறாரே, சுவாமிகள் சிறிது காலமாக உருவ வழிபாடு தேவையற்றது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே தெய்வமாவார், அதனால் ஜோதி வழிபாடே சிறந்தது என்று கூறிக்கொண்டு இருக்கிறார் அல்லவா? அதனால் உருவ வழிபாட்டை கொண்டு பிழைப்பு நடத்துபவர்கள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அருட்பாவை மருட்பா என்கிறார்கள். என்ன கொடுமை இது! நானும் இறுக்கம் ரத்தன முதலியாரும் சுவாமிகளின் கவிதைகளை நூலாக கொண்டு வர வேண்டும் என்று சுவாமிகளிடம் அனுமதி கேட்டபோது அவர் எளிதில் ஒப்புக்கொள்ளவில்லை. ரத்தன முதலியார் நூல் வெளியிட அனுமதி தரும் வரை தினம் ஒருவேளை மட்டுமே உண்பது என விரதம் பூண்டார். அதை அறிந்த சுவாமிகள், எனது பாடல்களில் 5 திருமுறைகளை மட்டும் வெளியிடுங்கள், 6ஆம் திருமுறை சுத்த சமரச சன்மார்க்கத்தில் பற்று உடையவர்கள் மட்டும் படிக்கத்தக்கது, அதனால் அதை எனக்கு பிறகு வெளியிடுங்கள் என்று கூறிவிட்டார். இந்த அளவுக்கு அனுமதித்ததே போதும் என்று வெளியிட்டோம். அப்போது நடந்தது எனக்கும் நன்றாக நினைவிருக்கிறது தொழுவூராரே. நூலில் நீங்கள் சுவாமியை பற்றி திருவருட் பிரகாச வரலாறு என்று போட்டுவிட்டீர்கள் என்பதற்காக தங்களை எப்படி கோபித்துக் கொண்டார். ஆனால் இன்று வழக்கு தொடுத்திருப்பவர்கள் ஏதோ அவரே விரும்பி அப்படி போட்டுக்கொண்டார் என்பது போல அதையும் குறை கூறி குறிப்பிட்டிருக்கிறார்கள். கந்தசாமி, யார் இப்படியெல்லாம் சொல்லி வழக்கு தொடுத்திருப்பது? ஆறுமுக நாவலர். என்ன, இலங்கையிலிருந்து இங்கு வந்து சைவ சமய காவலராகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் நாவலரா இப்படி செய்தார்? யாரோ அவரை தூண்டி விட்டிருக்கிறார்கள், அதனால்தான் அப்படி செய்திருக்கிறார். எங்கே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது?
கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில். என்றைக்கு? இன்றைக்குத்தான். என்ன இவ்வளவு சாவகாசமாக சொல்கிறீர்கள்? அவரோடு நாமெல்லாம் போக வேண்டாமா? வேண்டாம். ஏன்? நான் முதலில் சொன்னதை மறந்து விட்டீர்களா? சுவாமிகள் யாரும் என்னுடன் வர வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். அதுதான் அவர் விருப்பம் என்றால் அவ்விதமே நடக்கட்டும். வழக்கறிஞரே, இன்று நீர் கொண்டு வந்திருக்கும் வழக்கு மிகவும் விசித்திரமானதாக இருக்கிறது. அருட்பா என்ற நூலை மருட்பா என்று சொல்ல வேண்டும். இதை எழுதியவர் கடவுள் மறுப்பாளர். அதனால் அவர் தன்னை அருட்பிரகாச வள்ளலார் என்று போட்டுக் கொள்வதை தடை செய்ய வேண்டும் என்றும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. உங்கள் வாதி, அவர் பெயர் என்ன? ஆறுமுக நாவலர். அவர் வந்திருக்கிறாரா? இதோ முன்னதாக இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறார். பிரதிவாதி ராமலிங்கம், அவர் வந்துவிட்டாரா? நீதிபதி அவர்களே, இன்னும் வரவில்லை. நீங்கள் வாதியின் தரப்பை பற்றி விளக்கமாக கூறுங்கள். நீதிபதி அவர்களே, ராமலிங்கம் என்பவர் தெய்வங்களின் மீது பல பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றாலும் தற்போது அவர் தெய்வ நெறிக்கு மாறுபாடான பல கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் மக்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். அதனால்தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் போதே முறையாக சைவ சித்தாந்தம் பயின்று தமிழகத்துக்கு வந்த பின் சைவத்தை காப்பதே தனது தனிப்பெரும் தொண்டாக கொண்டு வாழ்ந்து வரும் வாதி, முன்னுக்கு பின் முரணாக பாடப்பட்டு அருட்பா எனும் பெயரில் வெளியிடப்பட்டிருக்கும் ராமலிங்கத்தின் நூலை மருட்பா என தீர்ப்பளிக்க வேண்டும் என எனது கட்சிக்காரர் ஆறுமுக நாவலர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நல்லது. இதை மறுத்து பேச பிரதிவாதி தரப்பில் யாராவது வழக்கறிஞர் வந்திருக்கிறாரா? இல்லை நீதிபதி அவர்களே. அப்படியானால் அவரேதான் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். முறைப்படி பிரதிவாதியை அழையுங்கள். ராமலிங்கம் என அழைப்பதற்கு முன்பு அவரே நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டாரே, இது என்ன அதிசயம்! ஒரு முறை அழைக்கும் முன்பே ஒளி வெள்ளம் பாய்ந்தது போல் உடல் முழுவதையும் வெந்நீர் ஆடையால் போர்த்திக் கொண்டிருக்கும் ஒரு மகான் உள்ளே நுழைகிறாரே, என்ன இது அதிசயம்! நீதிமன்றத்தில் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர். நானும் என்னை மறந்து எழுந்து நின்று விட்டேனே. இதைவிட அதிசயமாய் வழக்கு தொடுத்த வாதியே எழுந்து நின்று வணங்குகிறாரே. ஆறுமுக நாவலரே, நீங்கள் தானே இந்த ராமலிங்கம் மீது குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்தீர்கள்? ஆம் நீதிபதி அவர்களே. பிறகு ஏன் ராமலிங்கம் அவைக்குள் நுழைந்ததும் எழுந்து நின்று வணங்கினீர்கள்? என்னையும் அறியாமல் எழுந்து நின்று வணங்கினேன். இனி விசாரணை தேவையில்லை. ராமலிங்கனார் எதுவும் விளக்கம் தர வேண்டியதில்லை. எப்போது அவரை கண்டு தலை வணங்கினீர்களோ அப்போதே அவர் கடவுள் தன்மை கொண்டவர் என்பதும் அவரது பாடல்கள் அருட்பாதான் என்பதும் உறுதியாகிவிட்டது. அதனால் இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். ஆஹா, ஞானசபை கட்டிடத்தை காண காண மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்கிறது. இது அட்ட கோணங்கள் கொண்டு தாமரை மலர் போல் அமைய வேண்டும் என்று அதற்குரிய வடிவத்தை சுவாமிகளே வரைந்து தந்தாரே. இதற்கு உத்தர ஞான சிதம்பரம் என்று தன் வாக்காலேயே பெயரிட்டாரே. இன்று ஞான சபை திறப்பு விழா. அதற்காக பந்தல் போட அழைத்து வரப்பட்டவர்கள் எவ்வளவு அற்புதமாக போட்டு இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? எல்லாம் சரிதான் கந்தசுவாமி அவர்களே. சுவாமிகள் ஏன் தான் தங்கியுள்ள இடத்திலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை? அவர் வந்த பிறகுதானே விழாவை தொடங்க முடியும். அதுவும் சரிதான். பாருங்கள், நாம் இருவருமாக சென்று அவரை அழைப்போம். சுவாமி, சொல்லுங்கள். ஞானசபை திறப்பு விழா தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டதே, தாங்கள் புறப்படவில்லையா? அன்பர்களே, தொடக்க விழாவிற்கு நான் வரவில்லை. நீங்கள் இருவரும் பொறுப்பேற்று நடத்துங்கள். விழா நிறைவடைந்ததும் நான் வருகிறேன். சுவாமி, என்ன இது? நீங்கள் இல்லாமல்
நாங்கள் எப்படி இந்த விழாவை நடத்த முடியும்? ஏன் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஞானசபை கட்டத் தொடங்கிய முதல் நாளே நான் சொன்ன வார்த்தையை மதித்து அந்த கட்டிடத் தொழிலாளர்கள் மாமிசம் உண்ணாமல் பணிபுரிந்து கட்டிடத்தை நிறைவுபடுத்தினார்கள். ஆனால் பந்தல் போட வந்தவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மதிக்காமல் இடையில் சென்று புலால் உணவு உண்டுவிட்டு வந்து தங்கள் பணியை செய்தார்கள். அவர்கள் பந்தல் போடுவதில் அசாத்திய திறமை படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கரத்தால் போடப்பட்ட பந்தலுக்குள் நுழைந்து வர எனக்கு விருப்பமில்லை. விழா நிறைவடைந்து இன்று மாலை பந்தல் பிரிக்கப்பட்ட பின் நான் வருகிறேன். சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். இதை பெரிதுபடுத்த வேண்டாம். என்னால் ஞானசபை திறப்பு விழா தடைபடவும் வேண்டாம். சென்று நான் சொன்னபடி செய்யுங்கள். கந்தசாமி, இப்போது நாம் என்ன செய்வது? சுவாமிகள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதிலிருந்து மாற மாட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதானே. வாருங்கள் சுவாமி, நாங்கள் வருகிறோம். நல்லது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் வடலூர் வள்ளலார் நாடகம். ஆஹா, ஞானசபை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்று விட்டது. சுவாமிகள் இல்லையே என்ற குறையே தெரியாதபடி நல்லபடி நடத்திவிட்டோம். அந்தி நேரம் வந்து விட்டது. இரவு தொடங்கியதும் ஜோதி வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு முன்பு சுவாமிகள் இங்கு வந்துவிட வேண்டும். அதனால் பந்தலை பிரித்தெறிய ஏற்பாடு செய்யுங்கள். தொழுவுராரே, அதற்கு அவசியமே இல்லை. அங்கே பாருங்கள், பந்தல் தீப்பற்றி எரிகிறது. என்ன கந்தசுவாமி அவர்களே, இது எப்படி நேர்ந்தது? சற்று நேரத்தில் யார் நிற்கிறார்கள் என்று பாருங்கள், காரணம் தெரியும். நம் சுவாமிகள் அல்லவா நின்று பந்தலை பார்த்து கொண்டிருக்கிறார்? அதேதான். அவர் வந்து சற்று உற்று பார்த்தவுடன் தான் பந்தல் தீப்பற்றி எரிகிறது. நெற்றிக் கண்ணில் நெருப்பை வைத்தவரை வணங்கும் நம் சுவாமிகள் பந்தல் பற்றி எரியச் செய்ததில் வியப்பில்லை. வாருங்கள், சுவாமிகள் வந்து விட்டார். அவரோடு சென்று ஜோதி தரிசனத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். இசமா, இசமா, என்ன வேலா? இந்த நேரத்துல எதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு? சுவாமிகள் இன்று முதல் ஜோதி தரிசனத்தை தொடங்கி வைக்கப் போகிறார். அதை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அத்தோட வான வேடிக்கை மேல இங்க நடக்குது. அதோ அங்க பாருங்க, அந்த முதுக வளைஞ்ச முதியவர் உடம்ப பத்தி கூட கவலைப்படாம வெடிகளை கொளுத்தி கொளுத்தி போடுகிறார். அது ஒரு நிமிஷம் வேடிக்கை காட்டிட்டு மறையற வான வேடிக்கை. ஆனா இது உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட ஜோதி வழிபாடு. அத பத்தி சொல்லுங்க சமா. சொல்றேன். ஞான சபையின் நடுவுல வைக்கிறதுக்காக 5 அடி உயரமுள்ள சீமை கண்ணாடி வரவழைக்கப்பட்டது. சுவாமிகள் அவர் தங்கியிருக்கும் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் வைத்து ஒரு மண்டலம் அதற்கு பூஜை செய்தார். அதுக்கப்புறம் கண்ணாடியும் திருவிளக்கும் ஞான சபையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி 7 திரைகள் போடப்பட்டிருக்கு. அந்த திரைகளை விலக்கித்தான் ஜோதியை காண வேண்டும். எதுக்கு அந்த 7 திரைகள்? அதையும் சொல்றேன் கேளு. ஆன்ம சக்தியை மறைக்கின்ற மாயா சக்திகள் தான் அந்த 7 திரைகள். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை நிறம், கலப்பு நிறம் ஆகிய 7 திரைகளும் மனிதனுக்குள் இருக்கும் காமம், மோகம், மதம், மாச்சரியம், லோபம், அகந்தை, பொய்மை என்பவையாகும். அவை ஒவ்வொன்னா விலக விலக மனுஷனோட மனம் மாசு மறுவற்றதாகி தூசு நீங்கிய கண்ணாடியா பளிச்சிடுது. அப்பொழுது மனசுல தீபச்சுடரை ஏற்றினால் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை உணரலாம். இதுவே ஞானசபை காண்பிக்கும் ஜோதி தரிசன விளக்கம். இதுக்கு வேறு விளக்கங்களும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள், தெரியுமா உனக்கு? எப்படி சொன்னா என்ன சுமா? உலகத்துல இருக்கிற பந்தங்கள்ங்கிற தரைகளை நீக்கினா தெய்வத்தை, ஆன்ம சக்தியை தரிசிக்கலாம், அவ்வளவுதானே?
அடட வேலா, அருமையா சொல்லிட்டேயே. அச்சச்சோ இசமா, ஆ? அந்த முதியவர் வெடியால் தூக்கி எறியப்பட்டு விழுந்து கிடக்கிறாரே. இது என்ன விபரீதம்? அதிர்வேட்டால தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்த முதியவர்கிட்ட அசைவே இல்லையே. ஐயோ, உயிர் இருக்கா இல்லையா தெரியலையே. முதலா சோதி வழிபாடு தொடங்குற நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கும். சுவாமிகள் வந்துட்டே இருக்கார். ஆஹா, சுவாமிகள் எதுவுமே பேசாம அந்த முதியவரை கொஞ்ச நேரம் உத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவனோட தலையில இருந்து பாதம் வரைக்கும் தன்னோட கைகளால தடவி கொடுக்கிறாரு. இப்ப கருணையோட அவனை பார்த்து சகஜமா பேசுறாரு. அன்பனே, எழுந்திரு. சுவாமிகள் அவனை பார்த்த உடனே, ஆஹா, பெரியவர் எழுந்து விட்டார். வளைந்த முதுகும் நிமிர்ந்து விட்டது. அவர் உயிர் பிழைத்து விட்டார். ஆஹா, அற்புதம், அற்புதம், அதிசயம். ஜோதி தரிசனத்தின் மகிமையே மகிமை. வடலூர் வள்ளல் பெருமான் வாழ்க வாழ்க, திருவருட் பிரகாச ராமலிங்க சுவாமிகள் வாழ்க வாழ்க. கந்தசாமி, சொல்லுங்கள் தொழுவூர் வேலாயுதனாரே. இன்று நம் ஞான சபையில் சுவாமிகள் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை பற்றி அவர் அன்பர்களிடம் சொல்லும்போது நானும் தானே அருகிலிருந்து கேட்டேன். ஏன் தான் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்ததோ தெரியவில்லை. அற்புதங்களை காண்பதில் மக்களுக்கு எப்போதுமே விருப்பம் உண்டு கந்தசாமி அவர்களே. நானும் நீங்களும் நீண்ட காலமாக அவருடன் இருப்பவர்களானதால் அவர் புரியும் அற்புதங்களை நேரில் கண்டிருக்கிறோம். அவர் வடலூருக்கு வந்த பின் வந்து அவரது சீடர்களாக மாறியவர்கள் அப்படி விரும்புவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? இருப்பினும் ரசவாதத்தால் இரும்பு பொன்னாவதை காணும்போது எவர் மனதாவது சஞ்சலத்துக்கு ஆளாகுமே. சுவாமிகள் அவர்களிடம் தெளிவாக கூறிவிட்டாரே, நான் இந்த உலோகத் துண்டுகளை பொன்னாக மாற்றிய பின் அவற்றை கொண்டு சென்று ஆற்றில் எரிந்து விடுவேன் என்று கூறிவிட்டாரே. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு கண்ணால் ஒருமுறை அதை கண்டால் போதும் என்று கூறிவிட்டார்களே. என்ன என்ன சுவாமிகள் ரசவாதம் செஞ்சு காட்ட போறாரா? இரும்பெல்லாம் தங்கமா மாத்த போறாரா? கந்தசாமி, என்ன இது? இந்த நேரத்தில் அம்பாபுரத்து வேம்பு ஐயர் வந்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாரே. அவர் எப்போதோ ஒரு முறை வருபவர்தான். இப்போது பார்த்து மூக்கில் வியர்த்தது போல் முன்னால் வந்து நிற்கிறார். இப்போது என்ன செய்வது? ஒன்றும் செய்வதற்கில்லை. அட்டை போல் ஒட்டிக்கொண்டு இங்கிருந்து அசைய மாட்டார். இவரும் இருந்து விட்டு போகட்டும். அருகே வாருங்கள் வேம்பையரே. சுவாமிகள் ரசவாதத்தால் இரும்பு, ஈயம், செம்பு துண்டுகளை பொன்னாக மாற்றி காட்டப் போவது உண்மைதான். அதை காணத்தான் அங்குள்ள 5 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஐயோ ஐயோ, என்னவாயிற்று? ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டில் இருக்கிற இரும்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து சுவாமிகளிடம் கொடுத்து தங்க பாத்திரங்களா மாத்திருப்பேனே. ஆனால் அதற்கு பின் சுவாமிகள் அதையெல்லாம் எடுத்து ஆற்றில் எரிந்து விடுவாரே. எப்போது ரசவாதம் செய்தாலும் அப்படி செய்யப்பட்டவைகளை ஆற்றில் எரிந்து விடுவது அவர் பழக்கம். அப்படின்னா வேண்டாம், அந்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். இதோ பாருங்கள் வேம்பையரே, நீரும் சுவாமிகளுக்கு அன்பர். நீண்ட காலமாக வடலூருக்கு வந்து போகிறவர் என்பதால் அனுமதிக்கிறோம். மற்றபடி இங்கிருந்த பலரையும் வேறு வேறு வேலைகள் தந்து அனுப்பிவிட்டோம். நீரும் இங்கு பார்த்த பின் அதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது, தெரிகிறதா? மூச்சு விட மாட்டேனே, மூச்சு விட மாட்டேன். அதோ சுவாமிகள் வரார். நான் போய் அவரோட உட்கார்ந்துக்கிறேன். வேலாயுதம், கந்தசாமி, நம்மிடம் ரசவாதம் காண வேண்டும் என்று கேட்டவர்கள் மட்டும்தானே அங்கு அமர்ந்திருக்கிறார்கள்? ஆம் சுவாமி. அத்தோடு வேம்பையர் திடீரென்று வந்துவிட்டார். அவரை விலக்க முடியவில்லை. அம்பாபுரத்து வேம்பையர் தானே, இருந்து விட்டு போகட்டும். வேறு யாரும் இல்லையே? இல்லை சுவாமி. சரி, வாருங்கள். நீங்களும் உடனிருந்து பாருங்கள். அன்பர்களே, உங்களிடம் முன்பு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்கிறேன். இங்கு பார்த்ததை எங்கு சென்றும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். இதை நான் எனது அன்பர்களான நீங்கள் விரும்பி கேட்டதால் உங்களுக்காக செய்கிறேனே தவிர இதில் எனக்கு சிறிதும் நாட்டமில்லை. இதை அவர்கள் நன்றாக அறிவார்கள் சுவாமி.
ரசவாதம் சாத்தியமா என அறியும் ஆவலில்தான் வேண்டினார்கள். நல்லது. இப்போது பாருங்கள், இந்த மூலிகைகளை பிழிந்து சாற்றை இவற்றின் மேல் விடுகிறேன். நன்றாக பாருங்கள். இப்போது இவற்றை அனலில் போட்டு துருத்தி வைத்து ஊதுகிறேன். அனலில் இட்டவை என்ன ஆகிறது என்று பாருங்கள். ஆஹா, அற்புதம், அருமை, அதிசயம், அதிசயம். ஆஹா, இரும்பு, ஈயம், செப்புகள் எல்லாம் தங்கமா மாறிடுச்சே. பார்த்து விட்டீர்கள் அல்லவா? இங்கு இப்படி பார்த்ததையே மறந்துவிட்டு சென்று உங்கள் பணிகளை தொடருங்கள். நான் சென்று இவற்றை ஆற்றில் எரிந்துவிட்டு வருகிறேன். ஆச்சரியமா இருக்கு. எந்தெந்த மூலிகையை எப்படி எப்படி சேர்த்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் பக்கத்திலேயே இருந்து தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இதை பயன்படுத்தி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தங்கமாக்கி இந்த ஊர்லயே பெரிய மணக்காரனா ஆகி காட்டுறேன். தனோ, தனோ, ஏன் இப்படி பரபரப்பா வரீங்க? என்னன்னு சொல்லுங்க. முதல்ல போய் வாசக்கதவை மூடி நல்லா தாப்பா போட்டுட்டு வா. போ. என்ன இது இந்த நேரத்துல? அடைச்சி போ, சொன்னதை செய். சரி சரி, வாசல் தாப்பா போட்டுடுறேன். இப்போதான் சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னு பாரு. என்ன இது? மூலிகைகள். இதெல்லாம் பயன்படுத்தி தான் வள்ளல் பெருமான் இரும்பையும் ஈயத்தையும் தங்கமா மாத்தினாரு. ஏன், செம்பு கூட தங்கம் ஆயிடுச்சு. உண்மையாவா? நீங்க பாத்தீங்களா? அவர் பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தனே. அவர் எதை எதை எப்படி பயன்படுத்தினாருங்கிறதையும் நல்லா தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன இப்படி கேக்குற? அதே முறையை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் தங்கமா மாத்த போற. இது என்ன விபரீதம்? அதற்காக தான் இந்த மூலிகைகளை கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் சரியா வருமா? நமக்கு வேண்டாம் இந்த வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. என்ன இப்படி பேசுற? இதன் மூலமா நாம இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோமே. இத கேட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இது நமக்கு சரியாவே வராது. நமக்கு இப்போ என்ன குறை? பகவான் நமக்கு போதுமான செல்வத்தை தந்திருக்கான், அமைதியான வாழ்க்கையும் கொடுத்திருக்கான். இது போதுமே. அவர் செஞ்சாருங்கிறதுக்காக நாம எப்படிங்க இதை செய்ய முடியும்? அவர் மகான். அந்த நேரத்தில் அவர் இதை செய்யும் போது மனசுக்குள்ள எந்த மந்திரத்தை சொன்னார்னு நமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு வசமானதெல்லாம் நமக்கும் வசமாகும்னு நாம் எப்படிங்க நம்ப முடியும்? அதை எதையும் சொல்லி என்ன குழப்பாத. நீ சொன்ன மாதிரி அவர் எந்த மந்திரமும் சொல்லல. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ வாசக்கதவை திறந்து வெளியே போயிட்டு கதவை மூடிட்டு வெளியிலேயே நில்லு. நான் இந்த செம்பை தங்கமா மாத்திட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்ப வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. போ, போய் வாசல்ல நில்லு. யாரும் உள்ள வராம பார்த்துக்க. இன்னும் நிக்கிற? போன்னு சொன்னேன் இல்ல? போ போ போ. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தான் நினைச்சதையே செய்யறாரு. என்னதான் செய்யறாரு? இந்த ஜன்னல் வழியா நம்ம பார்ப்போம். மூலிகை சாற்ற செம்பு பாத்திரத்து மேல ஊத்துறாரு. அத அனல்ல வச்சு துருத்திய கொண்டு ஊதுறாரு. ஐயோ, நெருப்பு சுடர் விட்டு எரியுதே. புகை வேற சூழ்ந்துருச்சு. என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, என் கண்ணெல்லாம் எரியுது. பார்வைக்கு எதுவுமே தெரியல. ஐயோ ஐயோ, என்னால பார்க்க முடியலையே. எனக்கு கண்ணு போயிடுச்சா? கண்ணு போயிடுச்சா? ஐயோ ஐயோ, கண்ணு எரியுது. சீக்கிரம் ஏதாவது வைத்தியத்தை கூட்டிட்டு போ. ஐயோ, கண்ணு எரியுது. என்னால பார்க்க முடியல.
சுவாமி, இந்த வடலூர் செஞ்ச பாக்கியத்தினால நீங்க இங்க வந்து தர்மசாலை அமைத்து ஞான சபை அமைத்து தங்கியிருப்பதோடு மேட்டுப்பாளையம் சித்தி வளாகத்தில் நிலை பெற்றிருக்கீங்க. நீங்க இந்த வடலூரை தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதேனும் காரணம் உண்டா சுவாமி? உண்டு பண்ணையாரே, உண்டு. திருக்கூடலையாற்றூர், திருவிரும்பை மாகளம், திருப்பாதிரைப்புலியூர், தியாகவல்வி ஆகிய சிவத்தலங்களுக்கு நடுவேயும் தென்பெண்ணை, திருக்கெடிலம், வெள்ளாறு, மணிமுத்தா நதி ஆகிய நதிகள் நாற்புறமும் சூழப்பெற்றதாயும் இந்த வடலூர் அமைந்துள்ளது. இவை அனைத்துக்கும் மேலாக சிதம்பரத்தின் நடராஜர் ஆலய 4 கோபுரங்களும் இங்கிருந்து பார்க்கும்போது தெரியும். அது ஒரு முக்கிய காரணம். சுவாமி, சொல்லுங்கள் கந்தசாமி. வேம்பையரின் துணைவியார் தங்களை தரிசிக்க அனுமதி கேட்கிறார். வேம்பையர் வரவில்லையா? அவரும் வந்திருக்கிறார். அவர் கையை பிடித்து மெதுவாக நடக்கச் செய்து அழைத்து வந்திருக்கிறார் அவரது துணைவியார். ஏன், அவருக்கு என்ன ஆயிற்று? இரு கண்களும் திடீரென பாதிக்கப்பட்டனவாம். அதுதான் காரணம். எது சுவாமி? அன்று ரசவாதம் செய்யும் போது ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா, அதுதான். அன்று அருகிலிருந்து பார்த்து எவருக்கும் இதுபோல் ஆகவில்லையே. அவர்கள் இவர் செய்தது போல் எதுவும் செய்யவில்லையே. சுவாமி, என்ன செய்தார்? அதை தன் வாக்காலேயே சொல்கிறாரா என்று பார்ப்போம். அவர்களை அழையுங்கள். சுவாமி, என் கணவரை காப்பாத்துங்க. தான் செய்த தவறால் தன் கண்களை இழந்து நிற்கும் அவருக்கு விழிகளை தந்து வழிகாட்டுங்கள். நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் இந்த நிலையை தேடிக்கொண்ட அவரை என் பொருட்டு மன்னித்து கண்ணொளி தாருங்கள் சுவாமி, கண்ணொளி தாருங்கள். அப்படி அவர் என்ன செய்தார்? அவர் ஏன் தயங்குறதனோ? நடந்ததை நானே சொல்றேன். அன்னைக்கு தாங்கள் ரசவாதம் செஞ்சபோது அருகிலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தானா, அதே போல செஞ்சு நிறைய புண் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு வீட்டுக்கு போய் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அதில் இருந்து எழுந்த புகைப்பட்டு எனக்கு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. எங்கெங்கேயோ சிகிச்சைக்கு போய் ஏதும் நடக்காதனால தாங்களே கதின்னு சரணடைய வந்துட்டேன் சுவாமி. வேம்பையரே, இன்றைய மனிதனுக்கு ரசவாதம் செய்யும் வித்தை தெரிந்துவிட்டால் உலகையே விலைவேசி வாங்கிட நினைப்பான். அதனால்தான் இறைவன் அதை மறைபொருளாக வைத்துவிட்டான். வெறும் மூலிகைச் சாறும் தீயும் மட்டுமே ஓர் உலோகத்தை பொன்மயமாக்கி விடாது. அதை செய்பவரின் ஆத்மபலமும் அதற்கு துணை புரிய வேண்டும். எப்போது ஒருவன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறானோ அப்போதுதான் எல்லாமே அவனை தேடி வரும். துறவு பூண்டவனுக்குத்தான் ரசவாதம் சித்திக்கும். கந்தசாமி, சுவாமி, ஒரு குவளையில் நீர் கொண்டு வாருங்கள். வேம்பையரே, இமைகளை திறக்காமல் அப்படியே இருங்கள். கண்களை கழுவுகிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு பொன் வேண்டுமா, கண் வேண்டுமா? கண்ணுதான் வேண்டும் சுவாமி. அதை கொண்டு எனது உழைப்பாலையும் தங்கள் ஆசையாலையும் வாழ்வை வளப்படுத்திக்கிற சுவாமி. ஆகா ஆகா, எனக்கு கண்ணு தெரியுது. 2 கண்ணும் நல்லா தெரியுது. இதோ சுவாமியை பார்க்கிறேன், தினம் உன்னை பார்க்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கிறேன். சுவாமி, இதுவரைக்கும் இருட்டா தெரிஞ்ச உலகம் இப்ப பிரகாசமா தெரியுது. தாங்கள் தந்த ஸ்பரிச தீட்சை கண்களுக்குள்ள இருந்த மட்டும் நீக்கல, அறியாமைங்கிற இருளியும் நீக்கிடுச்சு, மாயையாக இருளியும் நீக்கிடுச்சு. இனிமே நான் சீரான நெறியில செல்றதுக்கு ஆசை அருளுங்கள் சுவாமி. நேயர்கள் இதுவரை வடலூர் வள்ளலார் நாடகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள்.
இந்நாடகத்தின் நிறைவு பகுதியினை வரும் 10ஆம் தேதி மாலை 4:02 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். எழுதியவர் KP அறிவானந்தம் அவர்கள். இதில் நடித்தவர்கள் வள்ளலாராக M. ராஜேந்திரன், பண்ணையாராக KRS குமார், கந்தசாமியாக D. பாலசுந்தரம், வேம்பையராக B. கிருஷ்ணமூர்த்தி, நீதிபதியாக AK ஹுசைன், வழக்கறிஞராக M. சண்முகம், பண்டிதராக G. உதயகுமார், தனமாக S. ஜெயந்தி, தையல் நாயகியாக P. லக்ஷ்மி, பாப்பாத்தியாக C. கற்பகம், தொழுவூர் வேலாயுதமாக K. பிரகாஷ், தேவநாயகமாக EMS முரளி, சிறுவயது வள்ளலாராக சாய் ஸ்ரீனிவாசன், வேலனாக P. த்விஜேஷ். இசை CH ஈஸ்வர் ராவ். தொகுப்பு T. சுஜின் குமார். அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.